இன்னைக்கு ஒரு குட்டி ஹார்வெஸ்ட் பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் நம்ம எடுத்ததே இல்லை. ஸோ இன்னைக்கு எடுக்கலாம் வாங்க. ஸ்வீட் கார்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நான் ஸ்வீட் கார்ன் எடுக்கிறேன். ஸ்வீட் கார்ன் எப்படி பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பார்த்து தெரியும். ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டுது பார்த்தீங்களா, முத்துக்கள் வந்திருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு முத்துக்கள் வந்து வந்துடும். வந்துச்சுனாலே நம்ம எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 65 நாள் பக்கம் இருக்குங்க. விட்டுட்டீங்கன்னா முத்தி போயிருங்க. இதுவே கொஞ்சம் லைட்டா முத்தின மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. தெரியுதுங்களா, நல்லா வந்திருக்கு ஸ்வீட் கார்ன். நமக்கு வந்து ஒன்று இது வந்து ரொம்ப வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அதாயிடுச்சுங்க. ஓகே, நல்லா இருக்கு. கொஞ்சம் லைட்டா முத்தின மாதிரி தான் இருக்குது, பட் நம்ம சாப்பிடலாம். ஓகே, அடுத்து வந்து இந்த கான் இது அவ்வளோவா பெருசா வளர்ச்சி இல்லை. இது முத்திருச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா முத்திருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா, இது முத்தி இருக்கு. இங்கெல்லாம் முத்திருச்சு, மேல முத்திருச்சு. அந்த டைமுக்கு நம்ம எடுத்துடணும், இல்லைன்னா வந்து முத்தி போயிடும். ஓகே ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீர்க்கன். பீர்க்கன் பாத்தீங்கன்னா 1 2 அப்புறம் இங்க ஒரு காய் வந்திருக்கு. ஓகே, 3 காய். இந்த காய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா இருக்குது. ஸோ இது வேண்டாம், இது வந்து பெருசாக வராது. பட் அவ்வளோதான் இதோடது. சின்னதாக வந்துருக்கு காய். ஓகேங்களா, அடுத்து வந்து கத்திரிக்காய். கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா பூக்கள் நல்லா வந்துருக்குங்க. ஆனால் வந்து ரசல் பூச்சி வருது பார்த்தீங்களா, அந்த வெள்ளை கலர்ல இதெல்லாம் வரக்கூடாது. வந்தால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இது பண்ணிடணும். கத்திரிக்காய் 1 இது சின்னதாக இருக்கு, வேண்டாம். அடுத்து தக்காளி பாருங்க, நல்லா பெருசாக வந்துருக்கு. இதெல்லாம் பழுத்துருச்சு சின்னதுலே. தக்காளியும் படுத்துச்சு, இதில் எடுத்துடலாம். இதுக்கு மேலே வராது. இது ஒரு வெடிப்பு விட்டுச்சு. நல்லா வெயில் அடிக்குதுங்க, வெடிப்பு வருது. இதெல்லாம் சின்னதுலேயே பழுத்துச்சு. இதையும் எடுத்துடலாம், இதை பழுத்துரும். அடுத்து வந்து அப்படிங்களாம் காட்டுறேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்தீங்கன்னா பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்கேன் வாட்டர் மெலன். வந்திருக்கு தெரியுங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்கேன் வாட்டர் மெலன். இப்படி தொங்க விடக்கூடாது, கீழே விட்டோம்னா அப்படியே இது பண்ணிக்கலாம். ஓகே வாங்க, அடுத்து வந்துட்டு பாவற்காய். பாவக்காய் 1 வந்துருக்குது. அது போக வெண்டைக்காய், இதெல்லாம் கொஞ்சம் முத்திருச்சுங்க, முத்துது பாருங்க. எந்த லென்த்துக்கு வந்திருக்குங்க, நல்லா பெருசா வந்திருக்கு வெண்டைக்காய். ஆனா முத்தி போச்சு. இது வந்து கால்சியம் குறைபாடு தான், அதனால அப்படி முத்துதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 3 வெண்டைக்காங்க. அவரை எதுவும் வரல. இது பொரியல் கட்டை. இதை பத்தி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பட் யாருமே வந்து எனக்கு அதுக்கு கமெண்டே கொடுக்கல. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வர்றது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டார்டிங்லேயே பழுத்த மாதிரி வருது. இதுன்னு காட்டுறேன். அன்னைக்கு எல்லாம் எடுத்துட்டேன், இங்க எதுவும் வந்த மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பொரியல் தட்டு, அதுக்கப்புறம் இது பூ விட்டு வரல.
ஓகே, வரல. வந்தா நெக்ஸ்ட் வீடியோ காட்டுறேங்க. அது மாதிரி பழுத்த மாதிரி வருது. இது பொறுத்த வருமானு தெரியல, டவுட்டா இருக்கு. கத்திரிக்காய் இங்க ஒன்று இருக்கு. கத்திரிக்காய் இது கொஞ்சம் வருங்க, பார்த்தீங்களா? கரெக்டா நம்ம இது பண்ணாதங்காட்டி இது வந்துருக்கு, புழு ஓட்ட போட்டு. பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம எவ்வளவுதான் அடிச்சாலும் வெய்ய காலத்துக்கு இந்த மாதிரி இதுல வந்து வர ஆரம்பிச்சிடும். பார்த்துக்கணும், இந்த இது ஆகாது நமக்கு. ஓகே, வெண்டைக்காய் இங்க 2 இருக்கு. ஓகே, முல்லைப்பூ பாருங்க. இப்போ வந்து இந்த சம்மர் டைம் வந்து முல்லைப்பூ நல்லா பூக்குது, பார்த்தீங்களா? அதுபோல் இங்க மஞ்சள் கலர் பூ பாருங்க. இது இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து பூச்சி தேனீக்கள் வர்றதுக்கு காரணம் இந்த பூக்கள் தான். நல்ல மஞ்சள் ஆரஞ்சு கலர் இருக்குங்க, நிறைய பூக்கள் தேனீக்கள் வரும். இன்னைக்கு நம்ம எடுத்த ஹார்வெஸ்ட் தாங்க. கீரை, தக்காளி, வெண்டைக்காய், பீர்க்கன், அப்புறம் வந்துட்டு பாவக்காய், கத்திரி, சோளக்கருது.